இருக்கலாம், வந்தால் பாதிப்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், மூச்சு திணறல் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்படலாம், சேர்க்கப்படாமலும் போகலாம், உயிர் போகலாம், உயிர் போகாமலும் இருக்கலாம். ஆனாலும் இது ஆபத்தானது. சயின்டிஸ்ட் நம்பரு தானே சாவடி மாவன உனக்கு. இப்போ சோத்துக்கு லாட்ரி அடிச்சுன்னு சயின்டிஸ்ட் என்ன காட்டுறான், சயின்டிஸ்ட் யாருங்கிறது காட்டுறான். இன்றைக்கி மிகப்பெரிய ஃபித்னா என்ன, சயின்ஸு. அன்றைக்கி பூசாரி இருப்பான், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியுமா, அன்றைக்கி நம்ம நம்பினோம். புரியுதுங்களா? இன்றைக்கி பூசாரி யார்? சயின்ஸுங்கிறது ஒரு கடவுள். அந்த டெக்னாலஜியோடைய பூசாரிகள் யார்? பூசாரிகள், சயின்டிஸ்ட்டுகள். அவன் விதவிதமாக கோட் மாட்டிகிட்டு வருவான். இன்றைக்கி முஸ்லீம் அமைப்புகள் என்ன பண்ணுறான், முகாம் நடத்துகிறான். இன்றைக்கி முகாம் நடத்தி மனிதகுல சேவை ஆடுறோம். நீங்கள் ஆற்றுனது சேவையா இல்லை என்னங்கிறது மறுமையில் தெரியும். இதான் அந்த ஜாகிலியத்தில் எல்லாருமே ஒருத்தர் அந்த குருட்டு கூட்டம் அப்படியே எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. எல்லாம் குருட்டு பசங்க. இவன் இவன் சட்டையை பிடிச்சிக்கிறான், ரயில் பூச்சி மாதிரி போயிட்டுருக்கிறான். இவன் சட்டையை அவன் முடிச்சிருக்கான். அவன் ஃபஸ்ட்டு சட்டை யாருது? இப்ளீஸுது. அவன் அந்த ரயிலுக்கு இன்ஜினியர் இப்ளீஸு. அவன்கிட்ட பிடிச்சி அப்படியே போயிட்டுருக்கிறான். ஒரு இடத்துல தஜ்ஜால் அண்ணன் ஏறிக்கிட்டாரு, அதுக்கு பின்னாடி நம்ம ஆலிமே ஏறிக்கிட்டாரு. ஒவ்வொருத்தராக அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அதுதான் அல்லாஹ் சொல்கிறார், தன்னுடைய இறைவனின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு அறிவுரை கூறப்பட்ட போது அவற்றை புறக்கணித்து தன் கைகள் செய்த தீவினைகளின் கதியை மறந்து விட்டவனை விட பெரும் கொடுமைக்காரன் யார்? எல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை வச்சு சொல்கிறோம். எப்பா இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இப்பெல்லாம் புரிஞ்சிங்க, பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்கிறோம். அதுக்கு நீ கவுண்டர் குரான் மூலமாக கொடுக்கணும். அதுக்கு மூலமாக வார்த்தை ஜாலங்கள் மூலமாகவும் ஒட்ட வைக்கப்பட்ட விளக்கங்கள் மூலமாகவும் நீங்கள் ஒரு கவுண்டர் போடுறீங்க, அதுக்கு ஒரு பதில் கவுண்டர் நாம் கொடுக்குறோம்ல குரான் மூலமாகவே. அப்போ அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்கும், அதுக்கு புரியணுமில்ல. ஒரு கவுண்டர் கொடுத்தா அதுக்கு ஒரு மொக்க பதில் கொடுத்தா அதுவே சாட்டிஸ்ஃபையாக அப்படியே போய்க்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், குரான் வசனங்கள் ஒதுக்கி காண்பிக்கப்பட்டு அறிவுரை கூடப்படுது, அதை புறக்கணிச்சிட்டு நீங்கள் செய்கிற அந்த செயல்களுடைய அந்த கதி என்னங்கிறது கூட விளங்காமல் உங்கள் மூலமாக யார் வலுப்பெற்று இருக்காங்கிறது உங்களுக்கு புரியலையா? உங்கள் மூலமாக சமுதாயத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்குதுன்னு தெரியலையா? நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு, அழகான வாய்ப்பு. இன்றைக்கி பேச்சுரிமை அல்லாஹ் இந்த பூமியில் 100 வருஷமாக கொடுத்துருக்கான். இந்த மன்னராட்சிங்கிற இந்த முசீபத்து நம்ம தலையில் இருந்த காலகட்டத்தில் பேச்சுரிமையே கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கே முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பேச்சுரிமை கொடுக்காம தான் வச்சுருந்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான மோசமான காலகட்டம் அல்லாஹ் ரிலீஃப் கொடுத்துருக்கான். இதை வச்சு கம்யூனிஸ்ட்டுகள் உலகத்தை மாற்றிட்டாங்க, முதலாளித்துவவாதிகள் உலகத்தை மாற்றிட்டாங்க, பெண்ணியவாதிகள் உலகத்தை மாற்றிட்டாங்க. ஆனால் நம்ம டேனு எப்போ வரும்? நம்ம டேனு வர்றதுக்கு நம்ம விதை போடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய உலமாக்கள் வரும்போது நீங்கள் ஆப்போசிட் விதை போடுறீங்களே, ஆப்போசிட்டாக அதுக்கு மறுத்து பேசுகிறீங்க. வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுறது குற்றம்னு சொல்லி உலமாக்கள்